Hi students, welcome to IK Academy. இன்னைக்கு வந்து டிஎன்பிசியில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்களை கேட்ட ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The purpose used for relieving the internal stresses in the metal and for improving machinability of steel. என்னன்னு கேட்குறாங்க. லிசன், ஸ்டீலில் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுமானா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்ம அனிலிங்க்கு போவோம். அனிலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட் பண்ணிட்டு அந்த ஃபர்னேஸ்குள்ளாரியே வச்சு அப்படியே ஃபர்னேஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது ஸ்லோவாக கூல் ஆகும். ஸோ ஸ்லோ கூலிங்கில் என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள இருக்க ஹீட் பண்ணுறப்பவே என்ன ஆகும்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிடும். அதே சமயம் அனிலிங்லேயே கூல் பண்ணுறதுனால என்ன சொல்றது, அதோட டக்டிலிட்டியும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும், மெஷினபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நார்மலைசிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில எடுத்து வச்சு கூல் பண்ணுவாங்க, ஓப்பன் ஏர்ல கூல் பண்ணுவாங்க. ஹீட் பண்றது எல்லாமே ஒண்ணுதான், அனிலிங்க்கும் நார்மலைசிங்க்கும். பட் கூல் பண்ற ஏரியா ரெண்டுலையும் மாறும். ஓகேங்களா? கேஸ் கார்டனிங் பொறுத்த வரைக்கும் கேஸ் கார்டனிங் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல இருக்கிற அந்த சர்ஃபேஸை மட்டும் ஹார்டன் பண்றதுக்கு பேரு கேஸ் கார்டனிங். அடுத்து ஸ்பெரோடைசிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இன்னும் ரொம்ப சாஃப்டா அந்த உள்ளார இருக்க அந்த கார்பன் நூடுல்ஸ்லாம் ஸ்பியர் ஷேப்ல மாறும். ஸோ இது மெஷினபிலிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்றது தான் ஆப்ஷன் நம்பர் சி. ஓகே, நம்ம கேட்டுருக்க கேள்விக்கான ஆப்ஷன் என்னன்னா ஆன்சர் பி. ஸோ கொஸ்டினை மாற்றி நார்மலைசிங்கோ ஸ்பெரோடைசிங்கோ கேஸ் கார்டனிங்கோ கூட கேட்கலாம். நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டீல் வித் 0.8% கார்பன் இஸ் known as என்னன்னா யூட்டக்டைடு ஸ்டீல். ஓகேங்களா? 0.8க்கு முன்னாடி, அதாவது லெஸ் தென் 0.8% ஆஃப் கார்பன் அப்படின்னா அது ஹைப்போ யூட்டக்டைடு ஸ்டீல். ஓகேங்களா? கிரேட்டர் தென் 0.8% ஆஃப் கார்பன் அப்படின்னா ஹைப்பர் யூட்டக்டைடு ஸ்டீல். ஓகேங்களா? ஏன் 0.8%னா இந்த 0.8% தான் இந்த யூட்டக்டைடு ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? யூட்டக்டைடு ரியாக்ஷன் என்னன்னா மொத்தம் 4 ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலா சொல்லுவாங்க. யூட்டக்டிக், யூட்டக்டைடு, பெரிடெக்டிக், இன்னொன்று பெரிடெக்டைடு. ஓகேங்களா? இப்போ யூட்டக்டிக்னா என்னன்னா, ஒரு லிக்விடை கூல் பண்ணா 2 சாலிடா மாறும். ஒரு லிக்விட் கூல் பண்றப்ப 2 சாலிடா மாறுச்சுன்னா அது யூட்டக்டிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஒரு சாலிட் கூல் ஆகி 2 சாலிடா மாறுச்சுன்னா என்ன, அதுக்கு பேரு யூட்டக்டைடு ரியாக்ஷன். ஓகேங்களா? அந்த 4 ரியாக்ஷன் இன்வேரியன்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. 4ஐயும் படிச்சுக்கோங்க. 4ல ஒன்று ஏதாவது கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. நாட் ஓன்லி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஏஇல கூட கேட்கலாம், இல்லை மற்ற பிஹெச்ஐ எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுலேயும் கேட்கலாம், முனிசிபாலிட்டி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுலேயும் கேட்கலாம். ஸோ சான்சஸ் இருக்கு. நான் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். பட் என்டையர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100% ஒன்றா இருக்காது, ஓரளவுக்கு ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து, மைல்டு ஸ்டீல் பிலாங்ஸ் டு த ஃபாலோயிங் கேட்டகரி. மைல்டு ஸ்டீல்ங்கிறது இது கொஞ்சம் ஈஸி கொஸ்டின் தான். லோ கார்பன் ஸ்டீல். ஓகேங்களா? லோ கார்பன் ஸ்டீல் தான் மைல்டு ஸ்டீல் வரும். ஓகே, அடுத்து, இப்போ கார்பனோட கண்டென்ட் அதிகமாக அது மாறும். இப்போ மைல்டு ஸ்டீல் அப்புறம் மீடியம் கார்பன், அப்புறம் ஹை கார்பன், அதுக்கப்புறமும் இன்னும் நம்ம கார்பன் பர்சன்டேஜ் அதிகமாக போனோம்னா அது கேஸ்டயானில் போயிடுது, கேஸ்டயானா மாறிடும். அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு கேள்வி வரும். மேக்ஸிமம் 6.6%, 6.67% மட்டும்தான் நம்ம கார்பனை ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேல ஆட் பண்ண முடியாது. இதுல அயன்ல. அடுத்த கொஸ்டின். கோல்டு சிசல் இஸ் மேட் ஆஃப் ஹை கார்பன் ஸ்டீல். ஓகேங்களா? கோல்டு சிசல் வந்து ஹை கார்பன் ஸ்டீல்ல தான் பண்ணுவாங்க. மற்றபடி மைல்டு ஸ்டீல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சிசல்ங்கிறது என்ன சொல்றது, நல்லா ஹார்டான மெட்டீரியல், ஒரு இதை செதுக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ மைல்டு ஸ்டீல்லாம் பண்ண முடியாது. கேஸ்டயான்ல பண்ணுனா அது பிரிட்டில், உடஞ்சி போயிட சான்ஸ் உண்டு. இன்னொன்று ஹெச்எஸ்எஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் அதெல்லாம் ஃபார்ம் பண்றது தான் ஹெச்எஸ்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிசலுக்கு ஹை கார்பன் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன். A property of material which allows it to be drawn into smaller section is called ductility. டக்டிலிட்டிங்கிறது என்னன்னா, ஒரு தான் நல்ல ஒரு ஒயர் மாதிரி நல்லா இழுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் டக்டிலிட்டி. அப்போ உடனே ஒரு ரப்பரை பிடிச்சி நல்லா இழுத்தா டக்டில்லாம் கிடையாது. ஒரு ரப்பரை மறுபடியும் விட்டீங்கன்னா அதே இடத்துக்கு போயிடும். ஸோ
இது அப்படி கிடையாது, நல்லா ஒயர் மாதிரி நல்லா நீட்ட முடியும். ஸோ அதுக்கு பேர் நான் என்ன சொல்றது, டக்டிலிட்டி அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின். ஃபார் வெல்டிங் ஹெவி பார்ட்ஸ் சச் அஸ் railsனா ரயில்வே, ரயில் ட்ராக், broken machine frames, rebuilding a large gears, சரிங்களா? ஒரு பெரிய பார்ட்ஸ், ஒரு ஹெவியான ஒரு 2 பார்ட்ஸை வெல்டிங் பண்ணுறதுக்கு என்ன வெல்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா தெர்மைட் வெல்டிங். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி கேஸ் வெல்டிங்னா ரொம்ப தின்னான பிளேட்டை வந்து வெல்டு பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம எங்கே போவோம்னா கேஸ் வெல்டிங்க்கு போவோம். ஸ்பாட் வெல்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்பாட்ல மட்டும் வெல்ட் பண்ணால் அது ஸ்பாட் வெல்டிங். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். Which of the following operation is first performed? இதை கேட்டாங்கன்னா நான் அப்படியே 4ஐயும் பாருங்க. 4 ஆப்ரேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, டேப்பிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் டேப்பிங்னா என்னன்னு சொல்கிறோம். இன்டர்னல் த்ரெட்டை மேக் பண்ணுறதுக்கு பேர் டேப்பிங். ஓகேங்களா? ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஹோல் வர டேப் டூல் இருக்கும், அதில் த்ரெட்டாக இருக்கும். அதை வச்சு நல்லா டைட் பண்ணோம்னா இன்சைட் த்ரெட், இன்டர்னலா த்ரெட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு டேப்பிங்னு பேரு. நீங்க டேப்பிங் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அதுல ஒரு ஹோல் இருக்கணும். ஹோல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேப்பிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஹோலுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் பண்ணணும். ஸோ டேப்பிங்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ட்ரில்லிங் இருக்கணும். சரி, அடுத்தது போரிங் இருக்கும். போரிங் என்னன்னா ஆல்ரெடி ஹோல் ட்ரில் பண்ண ஒரு ஹோலை என்லார்ஜ் பண்றதுக்கு பேரு தான் போரிங். ஸோ போரிங்க்கு என்ன வேணும், ஆல்ரெடி ஒரு ட்ரில்லிங் வேணும். ஓகே, அடுத்து ஸ்பாட் பேசிங்கிறது அப்படிதான். ஒரு அந்த கேவிட்டி ட்ரில் பண்ண இடத்துல அந்த சுற்றி ஒரு சின்ன ஒரு ஃபேஸிங் மாதிரி, ஒரு கட் மாதிரி கிரியேட் பண்றது தான் ஸ்பாட் ஃபேசிங் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் ஆல்ரெடி ஒரு ட்ரில் வேணும். ஒரு போல்ட், ஆல்ரெடி ஒரு போல்ட் ஹெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன ஸ்பாட் ஃபேசிங், ஒரு ட்ரில் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபுல்லா இல்லாம அந்த ஸ்பாட்ல மட்டும் இது பண்றதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which one of the following is a natural abrasive? இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமண்ட் தான் நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அப்ரசிவ். ஓகேங்களா? இது அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கன் கார்பைடு, போரான் கார்பைடு, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல். நெக்ஸ்ட் ஒன். The cutting edge of a standard twist drill or lips. அது பேர் வந்து நாமென்க்ளேச்சர் ஆஃப் ட்ரில்லிங் டூல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுல முக்கியமா இருக்கிறது லிப்ஸ். கட்டிங் எட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு இதான் ட்ரில் பட்டன் வச்சுக்கோங்க. இது ட்ரில் பட்டன் வச்சுட்டு இந்த பாயிண்ட்ல இதுக்கு பேர் லிப்னு பேர். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்தது இது ஃபார்முலா. இது நான் ஷார்ட் கட்டும் நான் சொல்லி தரேன். இன் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் the heat generation is given. The heat generation ஃபார்முலா வந்து I² RT. ஓகேங்களா? இது ஃபார்முலா. இதை வச்சு சம்மும் கேட்பாங்க. இன்னொரு லாஜிக்லையும் பாருங்களேன், நல்லா பாருங்க. ஒரு இப்போ ரெசிஸ்டன்ட் வெல்டிங் இருக்கு. ரெசிஸ்டன்ட் வெல்டிங்னா மேல ஒரு பிளேட் இருக்கும், கீழே ஒரு பிளேட் இருக்கும். என்ன, 2 பக்கமும் ஒரு பிளேட் இருக்கு. 2 பக்கமும் என்ன கரண்ட்டை சப்ளை பண்ணுவாங்க. கரண்ட்டை சப்ளை பண்றப்ப நடுப்புற இருக்க இந்த கேப்பால என்ன ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகி ஹீட் ஜென்ரேட் ஆகி இந்த இடம் என்ன ஆகும்னா வெல்ட் ஆகும். இதுதான் ரெசிஸ்டன்ட் வெல்டிங்கோட பிரின்சிபிள். ஜென்ரலா பாருங்க, கரண்ட் அதிகமா கொடுத்தோம்னா கண்டிப்பா ஹீட் ஜென்ரேஷன் அதிகமாகுமா? அப்ப ஹெச் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா தானே இருக்கும் ஐக்கு. ஓகே, அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அதிகமானா என்ன சொல்றது, ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ஜீட்டை அதிகம் ஜென்ரேட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமானதான். இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் பக்கெட்லாம் ஹீட்டர் முடிச்சு வச்சுருப்போம்ல, ஆன் பண்ணி இந்த கீழே கொக்கி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் பேரே ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டர்லாம் அது பேர். ரெசிஸ்டன்ஸால எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கரண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக போக முடியாமல் அங்கேயும் இங்கேயும் மோதி, இன்னும் எலக்ட்ரான்லாம் அங்கே இங்கேயும் மோதி ஹீட் ஜென்ரேஷன் இருக்கும். ஓகே, ரொம்ப டெப்த்தாக கான்செப்டுக்கு போனோம்னா அந்த ஃபார்முலாவை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து டீங்கிறது என்ன, டியூரேஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னாலும் என்ன ஆகும், ஹீட் ஜென்ரேஷன் அதிகமாகும். நீங்களே பாருங்களேன், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் 3மே இங்கே தான் இருக்கு. உங்களுக்கு ஃபார்முலா மறந்தா கூட இந்த ப்ரொபோர்ஷனேட்டை வச்சு கூட நீங்க எழுதலாம். அப்புறம் நான் சொல்றது ஷார்ட் ட்ரிக், இதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க I² RTன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல IRTன்னு ஒன்று சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்க,
எல்லாம் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தாங்கிறதுனால எல்லாத்துக்கும் அது மாதிரி எடுத்துக்க வேணாம். நான் சொன்னது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வச்சுட்டு சில இடங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால அதை சொன்னேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். Compression ratio in diesel engine the ratio around 15 to 20. ஓகே, 14 to 20 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஓகேங்களா? பெட்ரோல் இன்ஜினுக்கு எவ்வளோ இருக்கும்னா 6 to 10. அதனால ஞாபகம் வச்சுங்க, பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினோட கம்ப்ரஷன் ரேஷியோ முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுங்க. டைனமிக் விஸ்காசிட்டி as the dimension. ஓகேங்களா? டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ டைனமிக் விஸ்காசிட்டி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டைமென்ஷன் கேட்குறப்ப அதோட யூனிட் என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? இந்த யூனிட்ல இருந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன், கவனிச்சு வச்சுக்கோங்க. எம்ங்கிறது வந்து மாஸ். ஓகேங்களா? அதாவது கிலோகிராம் வந்து மாஸ் எம்ல எழுதுவாங்க. எல்ங்கிறது மீட்டர், டி டைம் அதாவது செகண்ட்ஸை இந்த டீன்னு வச்சுக்கோங்க. நான் ஷார்ட் ட்ரிக் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன? நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? பர் மீட்டர் ஸ்கொயர். சரி, இதை மாத்தினா எப்படி எழுதலாம்? நியூட்டன் செகண்ட். ஓகேங்களா? எஸ்க்கு பதிலாக என்ன இருக்கு? டீன்னு வச்சுக்கோங்க. மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் எம்முக்கு தான் எல்ன்னு சொன்னேன். பர் மீட்டர் ஸ்கொயர் கீழே இருக்கு, அதனால எல் -2. இப்படி எதுவுமே இல்லையே. ஆமா, எப்படி எதுவுமே இல்லைதான். இங்க நியூட்டன் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, நியூட்டனை வந்து நம்ம எம்எல்டி ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. நியூட்டனுக்கு எம்எல்டி ஃபார்மேட் MLT-2. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. நியூட்டனுக்கு வந்து அதாவது ஃபோர்ஸுக்கு வந்து MLT-2. இதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் அடுத்து சொல்லித்தரேன். அடுத்து TL-2 இங்க இருக்கா, இதை அப்படியே சேர்த்துக்குங்க. TL-2. ஸோ எம் பார்த்தீங்கன்னா எம் இருக்கும். எல் ஒன்று T-2 போட்டிங்கன்னா ML-1 வந்துடும். -2ல் 1 போச்சுன்னா -1 T-1. ஆன்சர் பி. சரி சார், நியூட்டனுக்கு MLT-2 தெரியல அப்படின்னா, நியூட்டன்ங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸோட யூனிட். ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு அக்சலரேஷன். ஓகேங்களா? மாஸ் இன்டு அக்சலரேஷன். மாஸுக்கு எம்னு வச்சுக்கோங்க. அக்சலரேஷனோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர்ங்கிறது எல், செகண்ட் ஸ்கொயருங்கிறது T-2 பெர் செகண்ட் ஸ்கொயர், அதனால -2. அந்த MLT-2 வந்துருச்சா, போட்டோம்னா ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ஓகே. இப்போ டைனமிக் விஸ்காசிட்டி கேட்டாங்க, கினமேட்டிக் விஸ்காசிட்டி கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, டார்க்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ப்ரெஷர் கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ப்ரெஷருக்கு கேட்குறாங்க. ப்ரெஷருக்கு யூனிட் என்ன? கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபா? ஓகேங்களா? கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கிலோகிராமுக்கு என்ன? எம். மீட்டர் கியூபுக்கு என்ன? பெர் மீட்டர் கியூப், L-3. ஓகேங்களா? ML-3ங்கிறது என்ன? ப்ரெஷர். ஏரியாவுக்கு என்ன? மீட்டர் ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர்னு வரும். வெலாசிட்டிக்கு என்ன? வெலாசிட்டியோட யூனிட் என்னன்னு பாருங்க, மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? மீட்டருக்கு எல், பெர் செகண்ட்னால L-1. ஓகே, LT-1 எதுக்கு? வெலாசிட்டிக்கு. ஓகேங்களா? இது மாதிரி எது கேட்டாலும் நம்மளால போட்ட முடியும். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டிக்கு இப்படி. ஸோ அவங்க என்ன ஃபேக்டர் கேட்குறாங்களோ அதுக்கான டைமென்ஷன் தெரியணும்னா அதோட யூனிட் தெரியணும். யூனிட்டை வச்சு நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது. Soap bubble or falling drops of water acquire the spherical shape because of surface tension. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா, ஒரு பீக்கர்ல ஒரு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த தண்ணியோட மேல இருக்கிற அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் மாறாம இருக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் டென்ஷனை பிடிச்சி வச்சிருக்கோம் மேல. அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ ஒரு பூச்சியெல்லாம் தண்ணி பூச்சி பார்த்துருக்கீங்க, தண்ணி மேல நடந்து போகும். ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸ் டென்ஷனையும் தாண்டி அது பெனிட்ரேட் பண்ணாதான் அது கால் உள்ளார போகும். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஒரு பர்டிகுலர் ஷேப் வரும். ஓகே, இப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டரோட டிராப்லெட் வந்து இப்படி வருது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்குது.
கிராவிடேஷனல் ஃபோர்ஸே இல்லை, சாரி, ஒரு விண்வெளியில வந்து தண்ணி அப்படி ஊத்துனீங்கன்னா தண்ணி ரவுண்டா இருக்கும். நம்புங்க, வேணாலும் கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு ஏர்ல சாரி ஒரு விண்வெளியில ஒரு தண்ணியை ஊத்தலாம் முடியாது. தண்ணியை வந்து ஏதோ சம் ஃபோர்ஸ்ல ஒரு இடத்துல இப்படி தெளிச்சு விட்டா அது ஒரு ரவுண்டா நிற்கும். இப்படி அங்க ஏன் அப்படி ரவுண்டா இருக்குன்னா அது வெளியில இருக்க மாலிகுல்ஸ்லாம் உள்ளார பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அது ரவுண்ட் ஷேப் அப்படியே மாறிடும். ஓகேங்களா? நிறைய பிளானட்ஸ், அது எக்ஸாக்டா எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். நிறைய பிளானட்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கிறது காரணம் மேபி ஒரு வெடிப்பு, அதுல வந்து லிக்விடா ஹை டெம்பரேச்சர்ல லிக்விடா கூட போயிருக்கலாம். அந்த லிக்விட் வந்து வெளியில போனாலே என்ன ஆகும், ரவுண்டா மாறிடும். அப்புறம் கூலானதுக்கு அப்புறம் அது சாலிடா மாதிரி பிளானட்ஸா இருக்கு. ஓகேங்களா? நான் கேள்விப்பட்டது, இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன், பட் இதையும் வச்சு இது இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸையும் இதையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதோட அந்த ஷேப்புக்கு காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். அதோட அது வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏன் டிராப் கீழே விழுகிறப்ப இந்த ஷேப்புக்கு வருதுன்னா பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாட்டி இது இந்த ஷேப் வராம ரவுண்டாகவே இருக்கும். ஓகேங்களா? கிராவிட்டி இருக்கிறதுனால ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி ஷேப்லாம் வராது, ரவுண்டா இருக்கும். ஆனா எர்த்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஷேப் வரும். அடுத்து a constant volume cycle is also called as Otto cycle. ஓகேங்களா? ஓட்டோ சைக்கிள்ல 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்கும், 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள், பிரைட்டன் சைக்கிள், இந்த எல்லா சைக்கிளோட பேசிக் கான்செப்ட் படிச்சுக்கிறது நல்லது. இது ஒன்று மாற்றி ஒன்று நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நான் சொல்றது என்னன்னா, ஒரு நீங்களா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, ஒரு சப்ஜெக்டையும் பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நோட்ஸை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ண முடியுமோ படிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா அப்போதான் டக்குன்னு ஒன்று ஞாபகம் இருக்கும். ஒரு 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது முதல்ல. ஓகே, ஐ எம் வெரி கிளாட் டு தட். இன்கேஸ் ஒன்று மிஸ் ஆனால் கூட அடுத்ததுக்கு போகிறதுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த நேரத்தில் தான் உள்ளார போவாங்க. ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்துட்டு, ஒரு காம்படிஷன் என்னப்பா, நீங்க 100 பேரோட ஓடுறீங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா? 100 பேர் இப்ப 10 பேரோட ஓடுறீங்கன்னாலும் நீங்க 10 பேர்ல ஃபர்ஸ்டோ செகண்டோ வரணும். இப்ப எல்லாரும் மற்றவங்களை விட நீங்க எவ்வளவு தாண்டி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேகன்சில ஃபில் ஆக முடியும். ஒரு 10 வேகன்சி இருக்கு, 100 பேர் ஓடுறாங்கன்னா டாப் 10ல வரணும். எல்லாரும் இப்போ ஒரு காம்படிஷன்ல நோட்டிபிகேஷன் வந்தோன்னா எல்லாருமே குதிப்பாங்க. மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், என்ன அப் டு மை அப்சர்வேஷன். ஓகேங்களா? நீங்க அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த எம்பிவிஐன்னு இல்லை, எந்த ஒரு எக்ஸாமும் முன்கூட்டியே நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களோட நீங்க கொஞ்சம் அஹெடா தெரியுங்க. ஸோ உங்களுக்கு கிராக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஒன்று மிஸ் ஆனா கூட அந்த ப்ரிப்பரேஷனே வச்சுக்கிட்டு அடுத்தடுத்துக்கு மூவ் பண்ணுங்க, அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போக டைம் ஆகிட்டு இருக்கு. The flow is said to be laminar. லேமினார் அப்படின்னா நல்ல ஸ்மூத்தான ஃப்ளோவா இருக்கும், லேயர் பை லேயரா அழகா ஸ்மூத்தா போறது தான் லேமினார். சிம்பிள் கான்செப்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கொடுத்துருக்க ஆப்ஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் லேயர்ஸ், டேரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஆன்சர் யூனிஃபார்மா போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்ல சொல்லலாம். ஸ்மூத்தா போகும், ஸ்மூத் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதோட ரெனால்ட்ஸ் நம்பர் லோவா இருக்கும். ஓகேங்களா? ரெனால்ட்ஸ் நம்பர் ஹைனா டர்புலன்ட் ஃப்ளோ. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பற்றி தனியாக பார்த்தோம்னா எல்லாத்த பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போக்கி இந்த ஒரு கொஸ்டின்றதுனால இது படிக்கலாம். அடுத்து, in MPFI engine, fuel is injected in the port during அதாவது மல்டி பாயிண்ட் ஃபுல் ஃபெயில் இன்ஜெக்ஷன். இதில் வந்து ஃபியூல் வந்து எப்போ இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா இங்கே சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் தான் இங்கே ஃபியூல் இன்ஜெக்ஷன் நடக்கும். அடுத்த கொஸ்டின், in a catalytic converter, the catalyst platinum and palladium are used to oxidize. First catalytic converter என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாஸ்ட் காஸ்ட் வருது, என்ஜின்லேருந்து வெளில வருது, சைலன்சர்லேருந்து வெளியில போகுது. அது வந்து ரொம்ப பொல்யூட்டட் கேஸ், அது வந்து டாக்ஸிக், அதாவது கொஞ்சம் விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் என்ன பண்ணும்னா அந்த டாக்ஸிசிட்டியை குறைச்சி லெஸ் டாக்ஸிக்காக வெளியில அனுப்புறது தான்
கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட வேலை. ஓகேங்களா? இதுல பாருங்க, இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் டு ஆக்சிடைஸ். ஆக்சிடைசேஷன்னா என்ன? ஆக்சிஜனை சேர்க்கிறது. ரிடக்ஷன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்றது. நமக்கு அந்த சயின்ஸ் முக்கியம் இல்லை. ஆக்சிடைஸ், கார்பன் மோனாக்சைடா ஆக்சிடைஸ் பண்ணா கார்பன் டை ஆக்சைடா மாறும். அடுத்து ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா நீராவியாகவும் இல்லை வேற ஒரு காம்பவுண்டாகவும் மாறி வெளில போயிடும். அதோட டாக்ஸிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை கம்மி தான். இதுக்கு அதிகம் கார்பன் மோனாக்சைடு மோர் டாக்ஸிக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது வந்துட்டா கிளியரா தெரியும். இந்த ஃபயரிங் ஆர்டர் இஸ் ஃபயரிங் ஆர்டர் அப்படின்னா ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் இருக்குன்னா எந்த சிலிண்டர் ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆகும், எந்த சிலிண்டர் செகண்டு, எது தேர்டு, எது 4, இந்த மாதிரி 3, 2, 1, 4 வாட் எவர் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஃபயரிங் ஆர்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், சீக்வன்ஸ் இன் விச் த சிலிண்டர் டெலிவர் த பவர் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? பவர் ஸ்ட்ரோக்ல தான் ஃபயர் ஆகும். ஓகேங்களா? சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், அப்புறம் எக்ஸாஸ்ட். நெக்ஸ்ட், a thermistor is used in alternator regulates. ஆக்சுவலா தெர்மிஸ்டர் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் டிவைஸ். ஓகேங்களா? அது ஒரு டெம்பரேச்சர் லைட்டா மாறினாலும் அதோட ரெசிஸ்டன்ஸ் டக்குன்னு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல பண்ணதுதான் தெர்மிஸ்டர். இப்போ வந்து ஒரு அல்டர்னேட்டர் ரெகுலேட்டர்ல டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுது அப்படின்னா அதுல இருக்க தெர்மிஸ்டர் என்ன பண்ணும், டக்குன்னு சென்சிட்டிவிட்டியா அதோட சென்சிட்டிவிட்டியால டக்குன்னு அதோட ரெசிஸ்டன்ஸை மாற்றி அந்த டெம்பரேச்சர் சேஞ்சை காம்பன்சேட் பண்ணும். அதுதான் காம்பன்சேட் ஃபார் டெம்பரேச்சர் சேஞ்ச். அதுக்கு தான் யூஸ் பண்றதுதான் தெர்மிஸ்டர். அடுத்து, the color of positive plate of lead acid battery எப்படி இருக்கும்னா, lead acidல பாசிட்டிவ் வந்து ப்ரௌன் ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, நெகட்டிவ் பிளேட் என்ன கலர்னா கிரே. ஓகேங்களா? கிரேங்கிறது நெகட்டிவ்க்கு, ப்ரௌன்றது பாசிட்டிவ்க்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷனையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மறுபடியும் நெகட்டிவ்னு கேட்டா ஒரு லெட் ஆசிட் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து ப்ரௌன்னு போட்டுக்கூடாது. ஏன்னா கடற்கடை புரிஞ்சுக்காம முழுமையா படிக்காம படிச்சா நம்ம இதுதான் லெட் ஆசிட் பேட்டரின்னு ஒரு ஞாபகம் வரும், ப்ரௌன்னு ஞாபகம் வரும். ஒருவேளை பாசிட்டிவ் மறந்து போச்சுன்னா நெகட்டிவ்னு கேட்டாலும் ப்ரௌனு கூட சான்சஸ் இருக்கு. சின்ன சின்ன சான்சஸ் தான் சொல்றேன். ஓகேங்களா? பாசிட்டிவ் ப்ரௌன் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் கிரேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 20 கொஸ்டின்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். இப்போக்கே இது போதும். இன்னொரு செஷன்ல இன்னும் சில கொஸ்டின்ஸோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.